மார்க்ஸுடைய பெயரை கேட்டதும் எங்களுக்கு நினைவுக்கு வருவது சிகப்பு, உழைப்பு. உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு தத்துவவாதி. மக்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் சொன்னது கார்ல் மார்க்ஸ் தான். இந்த சமூகம் எப்படி உருவானது, இந்த சமூகத்தில் ஏன் சிலர் மேல்தட்டிலும் சிலர் பலர் கீழ்த்தட்டிலுமாக, சிலர் சுகபோகத்திலும் பலர் வறுமையிலும் வாடுவதற்கு என்ன காரணம், அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் தான் கார்ல் மார்க்ஸ். இங்கு உழைக்கிறவர்கள், உழைப்பை சுரண்டுகிறவர்கள் என்கிற பேதம் இருக்கும் வரை மார்க்ஸ் தேவை. மார்க்ஸை நிராகரித்து விட்டு ஒன்று மார்க்ஸை எதிர்க்க வேண்டும் அல்லது மார்க்ஸை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படியான மார்க்ஸை நிராகரித்து விட்டு எந்த பொருளாதார கொள்கையும் இருக்க முடியாது. இன்னைக்கு மார்க்ஸ் அந்நியர் சொல்லக்கூடியவன் தான் இன்னைக்கு அந்நியரை நிற்கிறான். இன்னைக்கு ஆளுநர் தான் இன்னைக்கு இது மாதிரியான புறம்போக்கான ஒரு கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட இருந்து ரொம்பவே அந்நியப்படி நிற்கிறாரு. சென்னையில் தான் இந்தியாவில் முதலாக தொழிற்சங்கம் உருவாச்சு. சென்னையில் தான் முதலாக மே தினம் கொண்டாடியது. இப்படி உழைக்கும் வர்க்கத்துடைய பல்வேறு வீரியமிக்க வரலாற்று கூறுணர்வு உள்ள இந்த சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் சிலை சென்னையில் உயர்கிறது. நாளை இதே சென்னை மாநகரத்தில் செங்கொடி உயரும். மார்க்ஸ் என்ற பேர் சொன்னால் ஞாபகம் என்னன்னா, உலகத்தில் பல வரலாறு உண்டு. ஆனால் அதில் முதன்மையான வரலாறு வர்க்க போராட்டத்துக்கான வரலாறு தான். இன்றைக்கி வர்க்க போராட்டம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. வர்க்க போராட்டத்தினுடைய வரலாறு தான் இன்றைக்கி சோவியத் ரஷ்யாவில் பார்த்தோம். சோவியத் ரஷ்யாவினுடைய அந்த மிகப்பெரிய போராட்டம், அந்த ஆட்சி மாற்றம், அதுக்கான மிகப்பெரிய அறிகுறி கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம், சிந்தனை. மார்க்ஸ்ன்ற பேர் கேட்டாவே வர்க்க போராட்டம் தான் நமக்கு முதன்மையாக ஞாபகம் வருங்க. மார்க்ஸ் ஒரு சயின்டிஸ்ட்டு. பலரும் பலவிதமான கண்டுபிடிப்புகளை பண்ணாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து கிரஹாம் பெல்லேருந்து பெரிய சயின்டிஸ்டுகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி சமூக விஞ்ஞானத்தை பற்றி கண்டுபிடிச்ச விஞ்ஞானி தான் கார்ல் மார்க்ஸ். மார்க்ஸ் உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு ஆசான். உழைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதினது கார்ல் மார்க்ஸ். ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் எல்லை இல்லாத காற்று மார்க்ஸ்ன்னு சொல்கிறது போல், அந்த வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது போல் இன்றைக்குமே மார்க்ஸ் உலக மக்கள் மத்தியில் இருக்கிறாரு. மார்க்ஸ்னால் நமக்கு நினைவு வர்றது தொழிலாளர் வர்க்கத்தின் விடுதலை, சோசியலிசம் தான். இன்னைக்கு சென்னையில் கார்ல் மார்க்ஸனுடைய முழு உருவ சிலையை தமிழ்நாடு அரசாங்கம் திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் லண்டன் மாநகரில் இருந்து கொண்டு இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்டத்தை நுட்பமாக அவதானித்து வந்தார். இந்தியா குறித்து கார்ல் மார்க்ஸ் ஏராளமான கட்டுரை எழுதியிருக்கின்றார். 1857 இந்தியாவில் நடந்த வரலாற்று மிக்க ஒரு புரட்சிகர போராட்டத்தை சாதாரணமான சிப்பாய் கழகம் என நம்முடைய வரலாற்று புத்தகம் எழுதிய போது 2000 மைல்களுக்கு அப்பால் இருந்து 2000 எவ்வளவோ மைல்களுக்கு அப்பால் இருந்த கார்ல் மார்க்ஸ் சொன்னார். அது முதல் இந்த சுதந்திர போர் என வரையறுத்தது கார்ல் மார்க்ஸ். மார்க்ஸ் எங்கள் தோழர். மார்க்ஸுடைய பெயரை கேட்டதும் எங்களுக்கு நினைவுக்கு வருவது சிகப்பு, உழைப்பு. இந்த சிலை பொது உடைமை சித்தாந்தத்திற்கான அடையாளம். இந்த சிலை உழைக்கும் மக்களுக்கான அடையாளம். இந்த சிலை பாகுபாடுகளை அகற்றக்கூடிய கருத்தியலுக்கான தத்துவத்திற்கான அடையாளம். இல்லை, மார்க்ஸ் தான் உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு தத்துவவாதி. அதுக்கு முன்னால் வரைக்கும் ராஜாக்களை பற்றியும் மதங்களை பற்றியும் மக்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இல்லை, மக்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்னு சொன்னது கார்ல் மார்க்ஸ் தான். அவர் அதுக்காக பாடுபட்டு சிந்தித்து மூளை உழைப்பு, எக்கச்சக்கம் உழைப்பு அத்தனையும் கொடுத்துட்டு போக தான் உலகத்திலேயே பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது மார்க்சியம் சொல்லலாம். மார்க்ஸ் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மார்க்ஸ் உயிரோட்டமாக நினைவு கூறப்படுகிறார். லண்டனில் ஹைகேட் கல்லறையில் இருக்கிற கார்ல் மார்க்ஸினுடைய சிலை அது இன்றைக்கும் உலக அளவில் சுற்றுலா பயணிகள் சென்று பார்க்கக்கூடிய இடமாக, நினைவு கூறுகிற இடமாக இருக்கிறது. நம்முடைய தலைநகரம் சென்னையில் இத்தனை ஆண்டுகளும் இப்படி ஒரு ஏற்பாடு இல்லை என்பது வருத்தமளித்தாலும் இப்போதாவது இப்படி ஒரு சிலை திறக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. சென்னையில் மார்க்ஸ் சிலை அமைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மார்க்ஸ் சிலை குழுவினுடைய முன்முயற்சியின் பேரிலும் தமிழக அரசினுடைய இப்போதைய முயற்சியினாலும் இந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது. அதை நாம் வரவேற்கிறோம். உழைப்பாளி மக்கள் எல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மல்டிநேஷனல் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருப்பவர்களுக்கு கிடைத்த சலுகைகள் எல்லாம் மார்க்ஸ் என்ற மாமேதையினுடைய சிந்தனையிலே உதித்து அதைத் தொடர்ந்து இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிச இயக்கங்கள் உலகின் பல பகுதிகளிலும் போராடி வென்ற உரிமைகள் தான் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த உரிமைகளில் சில இப்போது நமது நாட்டிலே களவாடப்படுகிறது. அதனை எதிர்த்து உழைக்கும் மக்கள்
பொங்கி புரட்சியாக வெடிக்கிறார்கள். இந்தியாவோட விடுதலைக்காக காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சிந்தித்தவர் கார்ல் மார்க்ஸ். அவருடைய சிந்தனையின் தாக்கம் வந்துன்னா இந்திய நாடு எங்கும் பரவி இருக்கின்றது. கார்ல் மார்க்ஸ் நடத்த அகிலத்துக்கு இந்தியாவிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் யார் அமைச்சான்னு தெரியல. அப்போது கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைகளும் செயல்பாடுக்கும் இந்தியாவிலிருந்து ஒரு இயல்பான ஒரு தொடர்பு இருந்திருக்கின்றது. ஸோ மானுட விடுதலைக்காக போராடிய கார்ல் மார்க்ஸினுடைய கருத்துக்கள் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவான பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடியல் சாத்தியம் என்பதை உறுதியாக உழைக்கும் மக்களை பேச வைத்தது. சென்னையில் முதலாக தோழர் லெனினுடைய புகைப்படத்தை பார்த்து திருவிக அவர்கள் நான் தான் முதல்ல லெனின் சிலை படத்தை பார்த்து சொல்லிட்டு மகிழ்ந்ததை அவர் எழுதியிருக்கின்றார். அப்போ லெனின் சிலையும் கார்ல் மார்க்ஸ் கருத்துக்களும் இந்தியாவோடும் தமிழத்தோடும் இரண்டரை இணைந்தது. அப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கிய மாபெரும் தலைவர், மாபெரும் தத்துவ ஆசான், உழைக்கும் மக்கள் விடுதலைக்காக இன்று வரை வழிகாட்டி கொண்டிருக்கூடிய மார்க்சிய தத்துவத்தினுடைய பிதாமகன் கார்ல் மார்க்ஸினுடைய சிலைகள் சென்னையில் நிறுவப்பட்டது மிகவும் பொருத்தமானது. உண்மையாகவே இந்த சிலை இன்னைக்கு தமிழ்நாட்டு போன்ற பல இடங்களில் இல்லாததான் இன்னைக்கு பெரிய சிக்கலுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சிலை இன்னைக்கு தேவைன்னா இன்னைக்கு உழைக்கும் மக்கள் பல இடங்களில் சிதறி கிடக்கிறாங்க. உழைக்கக்கூடிய மக்கள் தனது உழைப்பையும் இழக்காமல் அதில் கூடவே மனித தன்மை இழுக்கிறாங்க. அப்போது அதுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரியான மார்க்ஸ் போன்ற தலைவருடைய சிலை இல்லாதது. மார்க்ஸ் சொல்வது என்னடான்னா உழைக்கும் வர்க்கம் எல்லாரும் ஒன்று சேரணும், உழைக்கும் வர்க்கம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவருடைய சிலை இன்றைக்கி இல்லாமல் போனது மிகப்பெரிய குற்றம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக தலைநகர் சென்னையில் மார்க்ஸுடைய சிலை வந்தது உண்மையாகவே உழைக்கும் மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இதை நம்ம பார்க்கலாங்க. இந்த சமூகம் எப்படி உருவானது, இந்த சமூகத்தில் ஏன் சிலர் மேல்தட்டிலும் சிலர் பலர் கீழ்த்தட்டிலுமாக, சிலர் சுகபோகத்திலும் பலர் வறுமையிலும் வாடுவதற்கு என்ன காரணம், அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் தான் கார்ல் மார்க்ஸ். எப்படி ரசாயன விஞ்ஞானத்தையும் மற்ற விஞ்ஞானங்களையும் இது பண்ண முடியாதோ, நிராகரிக்க முடியாதோ, அதே மாதிரி மார்க்ஸையும் நிராகரிக்க முடியாது. எப்பொழுதும் புத்தகங்கள் வழியாகவே வாழ்ந்த ஒரு மனிதர், புத்தகங்களோடே வாழ்ந்தவர். தன் வாழ்வின் இறுதி வரை வெறும் காகிதத்தும் பேனாவோடையும் ஒரு புரட்சிகர நடவடிக்கையோடையுமே கழித்தவர் தான் மார்க்ஸ். அந்த சிலை இங்கே அமைந்திருக்கிறதுங்கிறது ஒரு அறிவுசார் விஷயமாகவும் தமிழகத்தின் மண்ணில் அதுவும் உழைக்கும் வர்க்கத்தின் போராட்டங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த தருவாயில் இந்த சிலை எழுந்திருக்கிறதுங்கிறது இன்னும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் தான் இன்றைக்கும் இது இருக்குது அப்படிங்கிறது. இந்திய வரலாற்றிலும் தமிழக வரலாற்றிலும் அவர் ஊன்றி நிற்கிறார். மார்க்ஸ் என்ற ஒருவருடைய படைப்புகளை தமிழில் ஆக்கி தந்தது, தமிழாக்கம் செய்து முதலில் வெளியிட்டது தந்தை பெரியாரும் சிங்காரவேலரும் தான். அவர்கள்தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை குடியரசு ஏட்டில் வெளியிட்டார்கள். அரசும் புரட்சியும் நூலை வெளியிட்டார்கள். மார்க்சினுடைய அந்த பார்வைதான் இந்திய வரலாற்றினுடைய பல இருண்ட பக்கங்களில் ஒளியூட்டுவதற்கு உதவி இருக்கார். ஜவஹர்லால் நேரு அவருடைய நூலில் மகளுக்கு எழுதிய கடிதங்களில் கூறியது போல, நான் வரலாற்று இருட்டறையில் தடுமாறிக் கொண்டிருந்தேன், மார்க்சினுடைய ஒளிதான் எனக்கு வரலாற்றை புரிந்து கொள்ள உதவியது என்று சொன்னார். அதில் குறைநிறைகள் இன்றைக்கி சொல்கிறாங்க. மாபெரும் புரட்சி ரஷ்யாவில் ஏற்பட்டதுக்கு லெனினுக்கு உந்துகோலாக இருந்தது மார்க்சியம் தான். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு புரட்சிகள் தோன்றின அத்தனைக்குமே காரணமாக இருப்பது மார்க்சியம் தான். சாதாரண மக்கள், உழைக்கும் மக்களுடைய உரிமைன்னு ஒன்று இருக்குது, நீ உன் உரிமைக்காக குரல் கொடுக்கலான்னு சொன்னது கார்ல் மார்க்ஸ் தான். அதற்கு பொருளாதார ரீதியான தத்துவங்களை வச்சு எப்படி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி சுரண்டுறாங்க, உழைப்பு எப்படி சுரண்டுறாங்க, உழைப்பு என்பது கூட ஒரு மூலதனம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது அவர் தான். நம்ம யாருக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. 12 மணி நேரம் 14 மணி நேரம் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த உழைப்பும் அந்த கம்பெனியினுடைய மூலதனத்தில் ஒரு பங்கு. இப்போ மூலதனத்தில் இருக்கிற உபரி மதிப்பை பங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னார் அவர். ஸோ சீன புரட்சி கூட அவருடைய கருத்துக்கள் அடிப்படையாக. இந்தியாவிலையும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய அந்த ஒட்டுமொத்தமான போராட்டங்களுக்கெல்லாம் மார்க்ஸ் தான் காரணம். இன்றைக்கி இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்கனாக்க அவங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. ட்ரேட் யூனியனே இன்றைக்கி இல்லாமல் போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குறதுக்கு அடிநாதமாக இருக்கிறது மார்க்சிய சித்தாந்தம் தான். ஸோ இப்படிப்பட்ட உலகத்துக்கே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஒரு தத்துவ தலைவர் அவர், மாபெரும் ஒரு சிந்தனையாளர். அவருக்கு சென்னையில் அதுவும் கன்னிமேரா லைப்ரரிக்கு முன்னால் மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். நான் கூட சாதாரண மக்கள் நினச்சேன்.
ரொம்ப அருமையாக சிலையை வடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகம் உள்ளவரை இங்கு உழைக்கிறவர்கள் உழைப்பை சுரண்டுகிறவர்கள் என்கிற பேதம் இருக்கும் வரை மார்க்ஸ் தேவை. மார்க்ஸ் என்பது வெறும் உருவம் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு பின்புறம் இருப்பது ஒரு கருத்தியல். இந்த உலகம் முழுவதும் உருவாக்கப்பட்டது, இயங்கி கொண்டிருப்பது உழைப்பால் தான், உழைக்கும் மக்களால் தான், உழைப்பாளிகளால் தான். அத்தகைய உழைப்பாளிகளுடைய உயர்வை, அத்தகைய உழைப்பாளிகளுடைய உரிமையை பேசக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய குறியீடு மார்க்ஸ். மார்க்ஸ் என்பது வெறும் மார்க்ஸ் மட்டுமல்ல, மார்க்ஸின் உருவத்திற்குள்ளாக ஜென்னி மார்க்ஸும் இருக்கிறார், எங்கெல்ஸும் இருக்கிறார். மற்றும் இந்த சமூகத்திற்காக உயிர் துறந்த உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுடைய ஒரு உருவ வெளிப்பாடு, ஒரு பிரதிநிதித்துவம் மார்க்ஸுடைய உருவம். மார்க்ஸை நிராகரித்து விட்டு ஒன்று மார்க்ஸை எதிர்க்க வேண்டும் அல்லது மார்க்ஸை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படியான மார்க்ஸை நிராகரித்து விட்டு எந்த பொருளாதார கொள்கையும் இருக்க முடியாது. ஈவன் 2008 உலகமெல்லாம் 100 ஆண்டு கால நிறுவனங்கள் எல்லாம் சரிந்து போயின. முதலாளித்துவம் பெரிய சரிவை சந்தித்தது. உலகமே பொருளாதார மந்தத்தை நோக்கியது. அப்போது நியூயார்க் டைம்ஸில் எழுதினார்கள், மார்க்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட் என்று. ஈவன் முதலாளித்துவ நாடுகளிலே கூட மார்க்ஸ் தான் மார்க்சியத்தை நிராகரித்து விட்டு எந்த பொருளாதார கல்வியும் அமைய முடியாது. உலகில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, மார்க்ஸை பற்றின பாடங்கள், மார்க்ஸை பற்றின அத்தனை சாப்டர்ஸும் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் பொது உடைமையை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கி ஆட்சி புரியக்கூடியவங்க எல்லாருமே முதலாளித்துவத்தையும் சாதி மதத்தையும் தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல இளைஞர்கள், பல மாணவர்கள், குறிப்பாக கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே முதலாளித்துவத்தினாலையும் சாதி மதவாதத்தினாலையும் ரொம்ப அடிபட்டு பின்தங்கிடுக்கிறாங்க. அப்போது இது மாதிரியான சூழ்நிலை தான் மாணவர்கள் பொது உடைமையை விரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி கல்லூரிகள்லேயும் பள்ளிகளிலையும் இன்றைக்கி பள்ளிக்கூடம் முதல் கொண்டு மாணவர்கள் போராட்டம் நடக்காத இடமே கிடையாது. அப்போது போராட்டம் என்பது என்னென்னா, ஒன்று தனி உரிமையை எதிர்த்து தான் இன்றைக்கி மாணவர்கள் அனைவருமே போராட்டத்துக்காக ஆயத்தமாக வராங்க. அப்போது இது மாதிரியான நேரத்தில் நமக்கு மார்க்ஸ் தேவைப்படுறாரு. மார்க்ஸ் இன்றைக்கி முதலாளித்துவத்தை எதிர்த்தவர், தொழிலாளி வர்க்கத்தை அடிவிடக்கூடிய முதலாளித்துவத்தை தூக்கி எரித்து போட சொல்கிறது தான் மார்க்ஸு. அப்போது அந்த மாதிரி கூடிய வகையில் இன்றைக்கி மார்க்ஸ் மாணவர்கள், இளைஞர்கள், உழைப்பாளி முதல் கொண்டு இதை எல்லாமே கடந்து மக்களுக்கு இன்றைக்கி மார்க்ஸ் மிகவும் தேவைப்படுறாரு. மார்க்ஸ் ஏன் இன்றைக்கி தேவைங்கிறத விட நமக்கு ஏன் வரலாற்று நெடுங்க யாருமே மார்க்ஸ் போல் இல்லைங்கிறது தான். மார்க்ஸ் ஆதிப்பொது உடைமை சமூகத்துலேருந்து இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் எப்படியெல்லாம் மனித வாழ்வியல் இருந்ததுங்கிறத பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் நம்ம சுரண்டப்படுறோம், நம்ம ஏன் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறோம், ஏன் இன்றைக்கி நமக்கு வேலை கூட நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது, ஏன் முதலாளித்துவம் நம்மளை இப்படி அடிமைப்படுத்துது, ஏன் முதலாளிகள் நம்மளை சுரண்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டவட்டமாக, ஒரு தெளிவாக, ஒரு புரட்சிகர நடவடிக்கைகளை எழுதுனது மாமேதை மார்க்ஸ். அதனால் மார்க்ஸ் இன்றைக்கு மட்டுமல்ல, மார்க்ஸ் என்றைக்கும் தேவைப்படுகிற ஒரு தலைவராக இருக்கிறார். இனி வருங்காலங்களில் இந்த இடம் மார்க்சியர்களுக்கு ஒரு கொண்டாடப்படக்கூடிய இடமா கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண மக்கள் இங்கே வரவங்கலாம் வேறு யாருன்னு யோசிப்பாங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த உலக தலைவன் அவர், உலகத்தையே மாற்றுறேன். அதனால் அவருக்கு சிலை வைத்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கெல்லாம். பொருளாதார உலகில் மார்க்ஸுடைய சிந்தனை பொருந்தும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய சிலை. அப்படி பொருந்தாமல் போயிருந்தால் இன்றைக்கி இந்த சிலை வைக்கக்கூடிய தேவை எழுந்திருக்காது. இந்த சிலை வைக்கப்படுது என்பதற்கான ஒரு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னாக்கா, இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த பொருளாதார சூழல் நான் சொன்னது போல் ஒரு தனியுடைமை இருக்கும் வரை பொது உடைமை இருக்கும். அதற்கு பின்புறமாக தத்துவத்தின் குறியீடாக மார்க்ஸ் இருப்பார். தமிழிலே ஒரு அருமையான பாடல் உண்டு. அந்த பாடலுடைய பொருள், நம்ம உடன் பிறந்தே கொள்ளும் வியாதியும் உண்டு. அந்த உடன் பிறந்தே கொள்கிற வியாதிக்கு மருந்து எங்கோ இருக்கிற மலையிலே இருக்கிற மூலிகையிலே இருக்கிறது என்பார்கள். அதே போல் உலகம் இன்றைக்கு ஒரு சிறு குளோபல் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமமாக மாறிவிட்டது. மார்க்ஸினுடைய தத்துவம் என்பது உலகமெங்கும் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. மார்க்ஸையும் மின்சாரத்தையும் நிராகரித்து விட்டு இனி உலகம் ஜீவித்திருக்க முடியாது. மின்சாரம் எப்படி இன்றைக்கு அவசியமானதாகிவிட்டதோ அதே போல் மார்க்ஸும் உலகமெங்கும் அவசியம். எங்கோ எடிசன் கண்டுபிடித்ததை தானே இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் மார்க்ஸின் தத்துவம் உலகத்துக்கெல்லாம் பொதுவானது. இன்றைக்கி மார்க்ஸை அந்நியர் சொல்லக்கூடியவன் தான் இன்றைக்கி அந்நியரை நிற்கிறான். இன்றைக்கி உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய, குறிப்பாக கல்வியில் வஞ்சிக்கக்கூடிய ஆளுநர்
ஆளுநர் தான் இன்றைக்கி இது மாதிரியான புறம்போக்கான ஒரு கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்டேருந்து ரொம்பவே அந்நியப்பட்டு நிற்கிறாரு. சொந்த கட்சிக்காரனே சீன்ற சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கி அந்நியப்பட்டு நிற்கிறவர் தான் ஆளுநர். ஒருபோதும் மக்களும் உழைப்பாளியும் மாணவர்களும் இளைஞர்களும் மார்க்ஸை அந்நியமாக பார்த்ததும் கிடையாது, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க போகிறதும் கிடையாது. மார்க்ஸை ஒட்டுமொத்த உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே தூக்கி கொண்டாடக்கூடியவர் தான் மார்க்ஸை யாரும் அந்நியமாக பார்த்தது கிடையாது. சொல்லக்கூடிய நபர்கள் தான் அந்நியப்பட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி. அது எந்த உலகத்தினுடைய மூலையில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலாளியினுடைய நண்பனாக தோழனாக அவனுக்கு வழிகாட்டக்கூடிய சோசியலிசத்தை சென்றடையக்கூடிய ஒரு புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபடுற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பவன், உழைக்கும் வர்க்கத்துக்கு நம்பிக்கையாக இருப்பவர் தான் மார்க்ஸ். அதனால் அவர் அந்நியப்படுத்தி பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது முதலாளித்துவம் கட்டுகிற ஒரு பிம்பம். பொதுவிலே இவர் நமக்கானவர் அல்ல, இவர் அந்நியப்பட்டவர். ஆரியர் வருகை மத்தியிலேருந்து வந்தாங்க. இப்போ இங்கே இருக்கிற வர்ணாசிரம தத்துவம் என்ன நமக்கு சார்ந்ததா, மனுதர்மன்னா நமக்கு சார்ந்ததா? ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸு என்ன சொல்கிறாரு, மதுரையில் உட்காந்துக்கிட்டு சுவாமிநாதன், நான் இனிமேல் வர்ணாசிரம அதாவது மனுதர்ம பார்வையில் தான் நான் நீதி கொடுப்பேன்றாரு. அப்போ வர்ணாசிரமத்தை அவர் ஏற்றுக்கிறாரு. இப்போ ஆரிய வருகையிலேருந்து நீ ஏதோ ஒரு மூலையிலேருந்து வந்த நீ பேசுகிற, நீ பிரிவினையை பேசுகிற, நீயே இவ்வளோ வலிமையாக இருக்கிறப்ப ஒற்றுமையை பேசுகிற நாங்கள் அதை விட வலிமையாக இருப்போம். ஒற்றுமையை பேசுகிற எங்கள் தலைவன் மார்க்ஸை என்றைக்கும் யாருக்கிட்டையும் அந்நியப்படுத்தாமல் ஒன்றிணைந்து வைக்கக்கூடிய பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு இருக்குது. அது உழைக்கும் வர்க்கத்துக்கே இருக்கிற உரிமை. மார்க்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்ஸ் பழைய மார்க்ஸ் அப்படியே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்பாட்டு சூழல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இங்கே சாதியம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்சியம் சாதிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் உள்ளடக்கி போராடும்போது தான் அது வழிகாட்டுதல் கிடைக்கும். அதுதான் மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் மார்க்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதனுடைய பல்வேறு கூறுகளை இதை டயலட்டிக்கல் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டெக்னிக்கலாக போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட இங்கே இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் அம்பேத்கர் ரைட்ஸ் இஷ்யூஸையும் பெரியாரிசம் சேரும்போது தான் மார்க்ஸ் தமிழ்நாட்டுக்கு ரெலவெண்ட் ஆவார். இந்தியாவுக்கும் அதில் ஆணித்தரமான விஷயங்கள் பல விஷயம் எடுத்துக்கிட்டு நம்ம லோக்கல் விஷயங்கள் சேர்த்துக்கும் போது தான் அந்த மக்களுக்கும் அது போய் தேரும். இந்த எப்போ 8 மணி நேரம் வேலை 10 to 5 நான் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள்லாம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இப்போ யாரும் வர முடியாது. ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஓய்வு நேரங்கள் எல்லாம் எந்த நிமிடமும் களவாடப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஃபால்ஸ் நீட்ஸ், தேவையற்ற தேவைகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அதை வச்சு தான் முதலாளியை புழைச்சிக்கிட்டு இருக்கு. இது அத்தனையும் சிந்திக்க கற்றுக் கொடுத்த மகா குரு மார்க்ஸ். சென்னையில் தான் இந்தியாவில் முதலாக தொழிற்சங்கம் உருவாச்சு. சென்னையில் தான் முதலாக மே தினம் கொண்டாடியது. இப்படி உழைக்கும் வர்க்கத்துடைய பல்வேறு வீரியமிக்க வரலாற்று கூறுணர்வை உள்ள இந்த சென்னை மாநகரத்தில் காரல் மார்க்ஸினுடைய சிலை அதுவும் கன்னிமாரா நூலகத்தில் மிக கம்பீரமாக உயர்ந்து நிற்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு காரல் மார்க்ஸ் சிலை சென்னையில் உயர்கிறது. நாளை இதே சென்னை மாநகரத்தில் செங்கொடி உயரும்.